ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அகாடமி பேங்கர்ஸ் ஆஃப் யூடியூப் சேனல். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ஐஏசிலேயோ ப்ரிலிம்ஸ் இப்போ ரீசெண்டாக நடந்து முடிஞ்சது. ஸோ அதில் கேட்கப்பட்ட ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை தான் நம்ம இன்னைக்கு கொண்டு வந்திருக்கோம். அரித்மெட்டிக் கொஷின்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ண போகிறோங்க. கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு முன்னாடி சில இன்ஃபர்மேஷன் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும். என்ன அப்படின்னா 20th அக்டோபர்லேருந்து நிறைய ப்ளஸ் கோர்ஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ அதுக்கான அட்வர்டைஸ்மெண்ட் இங்கே இருக்குங்க, பாருங்க. பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் த பேங்கிங் ப்ரிப்பரேஷன் அண்ட் பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் இருக்கிறாங்க. அண்ட் தென் டாப் பேச்சஸ் எஸ்பிபிஓ ப்ரிலிமினரிக்காக பெஸ்ட் ஃபேக்கல்டிஸ் எல்லாருமே சேர்ந்து ஒரு நிறைய பேச்சஸ் ஓப்பன் பண்ணுறாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. ரன்விஜய் சிஇடி பேட்ச் அண்ட் தென் குருகுல் பேட்ச்சு, ஃபவுண்டேஷன் பேட்ச்சு, ரன்விஜய் சிஇடி பேட்ச்சு, ஈவன் நான் நரேஷர் அண்ட் தென் கபில்தேவ் சர்மா சார் அகைன் இன்னொரு கோர்ஸ் என்ன அப்படின்னா டார்கெட் ஐபிஎஸ் கிளர்க் 2021. ஸோ இதை ஃபோக்கஸ் பண்ணி நாங்கள் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த விஷயம் உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். யாராவது ப்ளஸ் சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னா சாடி தேவ், அப்படி இல்லைன்னா சாடி லைவ் அப்படின்ற கோடு போட்டு என்ரோல் பண்ணுங்க. இது சம்பந்தமான கைடன்ஸ்க்கு என்ன கான்டாக்ட் பண்ணுங்க. ஓகே, ஆஸ்க் அடவுட் பை அகாடமி ஆப்ஷன் இருக்குங்க, அதை நீங்கள் கண்டிப்பாக பார்த்துருப்பீங்க. ஓகே, Unacademy presents complete preparation of the JAB and CAB in Bank Regulatory Board examinations. Okay, first batch starts on Avish Agarwal and then Ketan Gal. Okay, பார்த்துக்கோங்க. Ongoing and upcoming tests. Okay, SBPO test இருக்கு. தென் இதை பற்றி சொல்லணும் இல்லையா? ஆக்சுவலாக இந்த மந்த்தில் ஒரு நிறைய விஷயம் பெருசாக லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா பேங்க் எக்ஸாமில் 2 years சப்ஸ்கிரைப் பண்ணால் 8 மாதம் எக்ஸ்ட்ரா. ஓகே, அண்ட் தென் 2 years 1 year சப்ஸ்கிரைப் பண்ணால் 4 மாதம் எக்ஸ்ட்ரா அப்படின்றதுலாம் நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஆஃபர்ஸ்லாம் யூஸ் பண்ணிப்பீங்க. ஓகே, ஆல் செட் லெட்ஸ் கிராக் இட். இது வந்து உண்மையாலுமே சொல்லணும், 2 years சப்ஸ்கிரைப் பண்ணால் 8 மாதம் எக்ஸ்ட்ரா அப்படின்றதுலாம் ரொம்ப அதிகம். பட் அதை யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட், இன்னைக்கு நம்ம இந்த கொஷின்ஸ்குள்ளே போயிடலாங்க. என்ன கொஷின் இன்னைக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரித்மெட்டிக் கொஷின் தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக அது ரொம்பவும் யூஸ்ஃபுல்லாக இருக்கிற மாதிரியான கொஷின்ஸாக தான் இருக்கும். ஓகே, என்ஐஏசியில் ஏஓ அண்ட் தென் இதில் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட். ஓகே, 16th அக்டோபரில் நடந்த ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்டில் கேட்கப்பட்ட கொஷின்ஸை தான் இன்னைக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன அப்படின்னா ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் மிக்சர்ஸ் அண்ட் அலிகேஷன். ஓகேவா, என்ன இருக்கு, 2 mixtures A and B. இதை எப்பயுமே நீங்கள் என்ன பண்ணுங்க அப்படின்னா பாஸ் பண்ணிட்டு நீங்கள் என்ஐஏசியில் எக்ஸாம் எழுதிருந்தீங்கன்னா பரவாயில்ல, எழுதாமல் இருந்தீங்கன்னா இது ஒரு ப்ராக்டிஸாக எடுத்துப்பீங்க இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், ஜஸ்ட் இதை பாஸ் பண்ணிட்டு ஒவ்வொரு கொஸ்டினும் நான் காமிக்கும் போது நீங்கள் அதை பாஸ் பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணுங்க, அந்த ஆன்சர் எதுவும் மேட்ச் ஆகுதான்னு செக் பண்ணுங்க. ஓகே, ரைட், நெக்ஸ்ட் பார்க்கலாம். 2 mixtures A and B are in the ratio of 3:4. 3:4 ரேஷியோல இருக்கு. மிக்சர்ஸோட ரேஷியோ என்னன்னா 3:4 அப்படின்ற ரேஷியோல இருக்கு. ஓகே, 14 liter of the mixture is replaced with B. இதுக்கு என்ன மீனிங், replaced with B அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் பர்டிகுலரா? ஸோ replaced with B அப்படின்னும் போது நம்ம பர்டிகுலரா என்ன சொல்லலாம், ரிமூவ் பண்ண பிறகும் அதே ரேஷியோ தான் மெயின்டைன் ஆகும். அதாவது நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா 14 liters ரிமூவ் பண்ணா ரிமூவ் ஆயிடும். இது இல்லாம நம்ம பர்டிகுலரா பாத்தீங்கன்னா ரிமூவ் ஆன பிறகுமே என்ன ரேஷியோ மெயின்டைன் ஆகும் அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் இல்லையா? அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ரிமூவ் ஆன பிறகும் அதே ரேஷியோ தான் மெயின்டைன் ஆகும். ஓகே, ரீப்ளேஸ் வித் பினா பில தான் ஆட் பண்றாங்க. ஓகே, ஃபைனல் மிக்சர் பிகம்ஸ் 3:5. ஓகே, 3:5. ஸோ இதை நம்ம ஈக்குவேஷன் படி போடாம டைரக்டாவே போடலாம். என்ன அப்படின்னா இந்த இதுல என்ன சேஞ்ச் ஆயிருக்கு, எத்தனை பார்ட்ஸ் சேஞ்ச் ஆயிருக்குன்றத அப்சர்வ் பண்ணாலே போதுமானது அப்படின்றது நம்ம தெரிஞ்சிருப்பீங்க. இங்க 4 பார்ட், நீங்க 5 பார்ட். மில்கோட குவான்டிட்டி எந்த சேஞ்ச் இல்லை, வாட்டர்ல தான் சேஞ்சஸ். ஆமா, அப்படிதான் இருக்கு. இப்படி பார்க்கும்போது அப்போ ஒரு பார்ட் தான் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அந்த ஒரு பார்ட் தான் எதுக்கு ஈக்குவல், 14க்கு ஈக்குவல். 7 பார்ட் எவ்வளவு கண்டுபிடிச்சா 7 into 14 பண்ணா இங்க இருக்கக்கூடிய குவான்டிட்டி கிடைக்கும். ஓகேவா, இது கூட நம்ம 14 ஆட் பண்ணா நம்மளுக்கு இனிஷியல் கண்டென்ட் கிடைக்கும். ரைட், என்ன கேள்வி, ஃபைண்ட் தி இனிஷியல் மிக்சர். அப்ப 7 into 14 plus 14, that is 8 times of 14 தானே. இதுக்கு நம்ம அப்படி சொல்லலாமா, 8 times of 14. So 80, 32. Answer will be what? Answer is 112. Okay, so இந்த கேள்விக்கான பதில் 112. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம். இந்த கொஸ்டின் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் இதை பாஸ் பண்ணிட்டு நீங்க ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிங்க. ப்ராப்ளம் பேஸ்ட் ஆன் ப்ராஃபிட் அண்ட் லாஸ். ஓகே, the cost price and market price of an article are in the ratio of 3:1:3. அப்ப இது எக்ஸ்னா இது நம்ம mark price will be what அப்படின்னு நம்ம 3x ன்னு எடுத்துப்போம். 10% discount is given on the mark price. அப்ப 10% discount பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும், 2.7x இல்லைங்களா? ஓகே, and then the profit earned is 5100. அப்ப அப்சர்வ் பண்ணீங்கன்னா profit என்ன 1.7x தானே. just a minute, ஒரே ஒரு நிமிடங்க. 1.7x 1.7x. அப்போ 1.7x தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பாத்தீங்கன்னா 5100க்கு ஈக்குவல். ஸோ 1.7xனா 17/10 இல்லையா? அதான 5100க்கு ஈக்குவல். 51 இது எக்ஸாக்டா 3 times. So the value of x will be equal to 3000.
If x is equal to 3000 என்ன கேட்டாங்க, find the mark price of an item. 3x வேணும். So the answer will be 9000. 9000 will be the correct answer for this question, right? Next, difference between, இது simple interest and compound interest. Difference between CA at 10% per annum 3 years and 2 years respectively is 110 அப்படின்னா what is the sum? அப்ப so இது நம்ம லைன் மெத்தட்ல போட்டோம் அப்படின்னா 10% for example principal 100% எடுத்துப்போம். first year 10%, இதுவும் 10 தான் வரும், இதுவும் 10 தான் வரும். இங்க என்னன்னா இதோட 10% 1, ஓகே 1, and then இங்க என்ன வரப்போகுது அப்படின்னா இது எல்லாத்தோட 10%, 21ஓட 10% அப்படின்னா 2.1. நல்லா கவனிங்க, அவன் கேட்கறது என்ன, 3 இயர்ஸ்க்கும் 2 இயர்ஸ்க்கும் உள்ள டிஃபரன்ஸ், ஓகேவா? ஸோ இதுதானே அந்த டிஃபரன்ஸ், 3 இயர்ஸ்க்கும் 3 இயர்ஸ்னா ஃபுல்லா, 2 இயர்ஸ்னா இது மட்டும், ஓகேவா? அதுக்குள்ள டிஃபரன்ஸ் கேட்குறாங்க, ஓகேவா? ஸோ அப்போ நம்ம பார்த்தோன்னா அந்த என்ன டிஃபரன்ஸ் 1.1 தானே, 1.1 தான் எதுக்கு ஈக்குவல், 121க்கு ஈக்குவல், 1210க்கு ஈக்குவல். 100% எவ்வளவு கண்டுபிடிக்கணுமா? ஸோ 100 into 10 divided by 11 equal to 1210 கன்வெர்ட் பண்ணிக்கலாமா? ஸோ இது 11 எக்ஸாக்டா. ஸோ ஆன்சர் வில் பி வாட், 3 0 அப்படின்னா 3 0வா, தட் இஸ் 1,10,000. ஓகே, இப்படி சொல்லலாம்ல கண்டிப்பா. ஸோ கேள்வி என்னன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் 10% 3 years and then 2 years. ஓகே, சாரி ஜஸ்ட் மினிட் 3 இயர்ஸ்க்கும் 2 இயர்ஸ்க்கும் கேட்டிருக்காங்களா? என்னடா அது, நான் தவறு செய்து விட்டேன், மன்னிக்கணும். ஓகே நிமிடம் பாபு, வீடு இப்பனவே தரிசனம் சேஸ்து வஸ்தாவும் அப்படின்னா வெயிட் பண்ணுங்கன்னு அர்த்தம். என்ன தப்பு செஞ்சிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ்க்கும் 2 இயர்ஸ்க்கும் தான் கேள்வி. 3 இயர்ஸ்னா உங்களுக்கு டோட்டல் இன்ட்ரெஸ்ட் என்ன, 33.1, ஓகேவா? 2 இயர்ஸ்னா என்ன இன்ட்ரெஸ்ட், 21%. டிஃபரன்ஸ் என்ன, 121, தட் இஸ் 12.1. 12.1 தான் எதுக்கு ஈக்குவல், 1210க்கு ஈக்குவல். 100% எவ்வளவு கண்டுபிடிக்கணும்? ஸோ ஆன்சர் வில் பி வாட்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டப்புன்னு போட்டு போயினே இருக்கலாம். ஸோ ஆன்சர் வில் பி 10,000. சரியா? அகெயின் என்ன வரும், 3 0 போனா வந்து எஸ் 10,000. எஸ் மன்னிக்கணும். ஓகே, ஸோ ஆன்சர் இதுதான் உங்களுக்கு கரெக்டான பதில். ஓகே, சாரி ஃபார் த மிஸ்டேக். ரைட், நெக்ஸ்ட். 5 years ago the ratio between the age of A and B is, கவனிங்க, 5 years agoல ஏபியோட ரேஷியோ என்னன்னா 2:3. 5 years agoல. அதே மாதிரி after 3 years the ratio becomes 3:4. After 3 years the ratio becomes 3:4. Okay, find out the present average of A and B கேக்குறாங்க. ஸோ அப்போ இது எப்படி போடலாம் அப்படின்னா வெர்டிகல் டிஃபரன்ஸ் ஈக்குவலா இருக்கான்னு பார்க்கணும் இல்லையா? வெர்டிகல் டிஃபரன்ஸ் 2னா 3, 3னா 4 அப்படின்னா இப்போ ஈக்குவலா இருக்கு. அப்போ ஒரு பார்ட் என்ன அப்படின்னா 8 இயர்ஸ்க்கு சமம். அப்போ ஒரு பார்ட் 8 இயர்ஸ்னா 8 2 16 இயர்ஸ், அண்ட் தென் என்ன வரும், 8 3 24 இயர்ஸ். அவங்க கேட்கறது பிரசன்ட் ஆவரேஜோட டிஃபரன்ஸ். பிரசன்ட் ஆவரேஜ் என்னன்னு கேட்குறாங்க. இதில் 5 இயர்ஸ் ஆட் பண்ணால் 21 இயர்ஸ், அதில் 5 இயர்ஸ் ஆட் பண்ணால் 29 இயர்ஸ். ஸோ இதை நீங்கள் ஆட் பண்ணீங்கன்னா 50 இயர்ஸ். 50 இயர்ஸ் 2ஆல் டிவைட் பண்ணீங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர் விச் இஸ் ஈக்குவல் டு 25 இயர்ஸ். கரெக்டுங்களாங்க? நம்ம போட்டுருக்கிறது பிரசன்ட் ஆவரேஜ் தான் கேட்குறாங்க. ஸோ பிரசன்ட் இயர்ஸ் நம்ம கண்டுபிடிக்கணும், பிரசன்ட் ஏஜ் இல்லையா, ஏ அண்ட் பி கண்டுபிடிக்கணும். ஸோ ஒரு பார்ட் தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8 இயர்ஸ்னா, அப்போ 2 பார்ட் எவ்வளோ 3 பார்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது கிடைக்கும். அதுலேருந்து நம்ம 10 இயர்ஸ் ஆட் பண்ணி கூட சொல்லலாம். இது நான் பொறுமையாக போயிருக்கேன், பட் ரெகுலராக பண்ணலாம் ஒரு ஷார்ட் டக்குன்னு. நெக்ஸ்ட், 2 mixtures A and B are mixed in the ratio of 2:3. A is sold at rupees X and B is sold at 51 rupees. Total mixture is sold at 63 by earning 50% profit. சரி, ஓகே. இப்போ மிக்சர்ஸ் பார்த்தீங்கன்னா A is sold at rupees X, B is sold at rupees 51. The mixture is sold at 63 by earning 50% profit. அப்போ 50% ப்ராஃபிட்னா 3 பார்ட் தான் எதுக்கு ஈக்குவல், 50% ப்ராஃபிட். அப்போ 3 பார்ட் தான் எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா 63க்கு ஈக்குவல். 2 பார்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சா காஸ்ட் ப்ரைஸ் கிடைக்குமா? ஓகேவா? இதை நம்ம இதுலேருந்து அழகாக கண்டுபிடிக்கலாம். இல்லை 21னா 2 into 21 என்ன வரும், 42. ஓகேவா? ஸோ இதை சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதுவோம், அண்ட் தென் இதை சப்ட்ராக்ட் பண்ணி இங்கே எழுதணும். எதை சப்ட்ராக்ட் பண்ணணும், எக்ஸை சப்ட்ராக்ட் பண்ணணும் இல்லையா? இங்கே என்னன்னா ஏக்கு நேரா 2, பிக்கு நேரா 3, ஏன்னா 2:3 ரேஷியோ தானே இருக்குங்க இங்கே, அவ்வளோதான். லைக் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா கிராஸ்ல டிஃபரன்ஸ் எடுக்கணுமா, தட் இஸ் ஈக்குவேஷனாக எழுதணும்னா 51 - 42 டிவைடட் பை வாட். இப்போ 51 பெருசுனா இங்கே கம்மியாக இருக்கணும். இப்போ 42 - x will be equal to what அப்படின்னா இதுக்கு நேரா 3, இதுக்கு நேரா 2, அப்போ 2/3. ஸோ இதை இங்கே டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா 819. ஓகே, 9 3 27. 27 will be equal to அப்படின்னு பார்த்தீங்கன்னா 84 - 2x. 84 இங்கே எடுத்துகிட்டு வந்தால் நெகட்டிவ்ல தான் வரப்போகுது. 30னா 54, 57
57/2 அதுதான் உங்களுக்கு வேல்யூ ஆஃப் எக்ஸ். ஓகே, இந்த வேல்யூ ஆஃப் எக்ஸ் வந்து எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அரௌண்ட் எவ்வளோ வரும், 23.5 23.5 அப்படின்ற மாதிரி எனக்கு கிடைக்குது. உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் லீவ் பண்ணுங்கப்பா. ஓகே ரைட், நெக்ஸ்ட் ஆன்சர் கே இல்லை, அதனால நம்மள போடுறது தான் ஆன்சர் அப்படின்னு போட்டுருக்கேன். ரைட், நெக்ஸ்ட் the distance between A and B is 110 km. Rahul and Shyam started journey from, ஏன்னா இதே மாதிரியான லெவல் கொஸ்டின் தான் ஆக்சுவலா நானும் ஃபர்ஸ்ட் ஷிப்ட்ல தான் எழுதினேன். ஸோ எழுதும்போது இருந்த கேள்விகள் தான் அதே நம்பர் வேணும்னா மாறி இருக்கலாம் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு ஆனால் எக்ஸாக்டான நம்பர் தான் கிடைச்சது, நல்ல ஞாபகம் இருக்கு. 23.5 கிடையாது. ஓகே ரைட், எனிவே நெக்ஸ்ட் போலாங்க. The distance between A and B is 110 km. Rahul and Shyam started from point A to B. 110 கிலோமீட்டர் இருக்கு. ஏபின்ற பாயிண்ட்ல இருந்தா ஸ்டார்ட் பண்றாங்க. யாரு, ராகுல் அண்ட் தென் ஷாம். ஓகேவா, ராகுல் அண்ட் தென் ஷாம். ஓகே, அப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, அப்புறம் என்ன பாயிண்ட் இருக்கு, வேற என்ன பாயிண்ட் ஏதோ இருக்கு. ராகுல் ஸ்டார்டட் ஜர்னி 1 hour பிஃபோர் ஷாம். ராகுல் ஸ்டார்டட் த ஜர்னி 1 hour பிஃபோர் ஷாம். அப்ப ராகுல் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாருன்னா அவர் வந்து 1 hour முன்னாடி போயிடுவார் இல்லையா. ஓகே ஓகே, ராகுல் ஸ்டார்டட் ஜர்னி 1 hour பிஃபோர் ஷாம். ஷாமுக்கு முன்னாடியே அவர் போயிட்டார். ஓகே, அப்ப இவர் என்ன சொல்றது, இவர் 1 hour நம்ம ஓவர்டேக் கொண்டு வந்தோம் அப்படின்னா, 1 hour எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஓவரால் டிஸ்டன்ஸை மைனஸ் பண்ணிக்கலாமா. 1 hour வந்தாருன்னா இவர் எவ்வளவு கிலோமீட்டர் டிராவல் பண்றாரு, 30 கிலோமீட்டர். ஓகே, ராகுலோட ஸ்பீட் 30 கிலோமீட்டர் பர் ஹவர்னா 1 மணி நேரத்துக்கு இவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்திருப்பாரு. இப்ப நீங்க சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரிமைனிங் டிஸ்டன்ஸ் 80 கிலோமீட்டர். இந்த ரிமைனிங் டிஸ்டன்ஸை நம்ம ரிலேட்டிவ் ஸ்பீட் கான்செப்ட்ல போடலாம் இல்லையா. 80 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் 80 கிலோமீட்டர் பர் ஹவர் ஸ்பீட்ல வராங்க, ஏன்னா ஆப்போசிட் டைரக்ஷன் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பாத்தீங்கன்னா 1 hourல மீட் பண்றாங்க. ஆஃப்டர் 1 hour they will meet. ஓகேவா, இப்போ கேள்வி என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, at what distance from A both meet. ஏல இருந்து பாத்தீங்கன்னா எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல மீட் பண்ணாங்க. இங்கேயும் 1 hour போயிருக்காங்கன்னா இங்கேயும் 30 இருந்திருக்கும். அப்ப 30 + 30 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்க்குள்ள மீட் பண்றாங்க. 60 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஏ, இதுதான் ஆன்சரா இருந்திருக்குங்க. நெக்ஸ்ட், the ratio between the downstream speed and upstream speed of the boat is 5:2. அப்ப downstream speed கொடுத்திருக்காங்க and then upstream speed கொடுத்திருக்காங்க. என்ன ரேஷியோ, 5:2. ஓகே, and then speed of the stream is, அப்ப speed of the water கொடுத்திருக்காங்க என்ன, 2. சரி, நமக்கு தெரியும் speed of the stream எப்படி கண்டுபிடிக்கலாம், மைனஸ் பண்ணி 2 டிவைட் பண்ணணும். மைனஸ் பண்ணா 3x/2 தான் எதுக்கு ஈக்குவல், 3க்கு ஈக்குவல் இல்லையா. சாரி, 3க்கு ஈக்குவல். 3 will get cancelled, the value of x will be equal to 2. ரைட், என்ன கேக்குறாங்க, how much distance can be covered in downstream in 2 hours. downstreamனா அப்ப 5x, 5 into 2 into 2 hours. அப்ப 5 2s are 10, 20 கிலோமீட்டர் அப்படின்றது தான் இந்த கேள்விக்கான சரியான பதில், 20 கிலோமீட்டர். ஓகே ரைட், நெக்ஸ்ட், 3 persons ABC invested the total amount of ₹15,000 in a business. ABC 3 பேர் 15,000 இன்வெஸ்ட் பண்றாங்க. என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணாங்க பார்ப்போம். இந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் B is 20% less than A. இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் B is 20% less than A. அப்ப இது 5 னா இவர் 4. B is 20% less than A. 20% less than A வா, A விட கம்மியா மாத்தி போட்டேனா மன்னிக்கணும். சோ இவர் 5 னா இவர் 4. சூப்பர். நெக்ஸ்ட், then and the investment of C is 50% more than B. 50% more than B னா இவர் 6. ஓகே, அப்ப இத அப்படியே ஆட் பண்ணா 10 பார்ட் தான் இதுக்கு ஈக்குவல், 15,000 க்கு ஈக்குவல். என்ன கேக்குறாங்க, find the share of A and B. A and B னா 9 பார்ட் எவ்வளவு. சோ ஆன்சர் will be what, 900. ஓகேவா, ரைட். ஓகே, சரி, இது ஆட் பண்ணா 15 இல்லையா, 15. ஓகே ஓகே, சாரிங்க 15 டிவைட் பண்ணா 1000 வரும். 1000 னா 9,000. ஆக்சுவலா அங்க நல்ல ஞாபகம் இருக்கு, எக்ஸாம் ஹால்ல 900 பேஸ் பண்ணி தான் இருந்தது, அந்த ஃப்ளோவிலே போயிட்டேன். அதுதான் ஓகேவா. ஆட் பண்ணா டோட்டல் 15 பார்ட் தான் 15,000 ஈக்குவல் அப்படின்னா, ஸோ யாரோட ஷேர் வேணுமோ என்ன சொல்லிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஸ்டினுங்க, உண்மையாலுமே சேலஞ்சிங் கொஸ்டின் தான். இந்த கொஸ்டினை நான் வந்து போடுறேன் கடைசியில தான் கண்டுபிடிக்க முடிஞ்சது. பார்ப்போம். ஏபிசி இது ரொம்ப டைம் எடுத்துக்கிச்சுங்க உண்மையாலுமே இந்த கொஸ்டின். இதுக்கு பதிலாக நான் இதுகிட்ட சண்டை போடுறதுக்கு போல வேற ஏதாவது கொஸ்டின் போயிருந்தாலும் ஏதாவது ஓரளவுக்கு பலன் கிடைச்சிருக்கு. ரைட், பார்ப்போம். ஏபிசி டுகெதர் ஏ பி அண்ட் சி 3 பேருமே சேர்ந்தா ஒரு வேலையை 24 நாட்கள்ல முடிக்கிறாங்க. இதே பிசியா இருந்தா ஒரு வேலையை 48 அதே வேலையை 48 நாள்ல முடிக்கிறாங்க. ரைட், இது வரைக்குமே இருந்த விஷயங்களை வச்சு நம்ம டோட்டல் ஒர்க் அண்ட் தென் இவங்களோட டோட்டல் ஒர்க் இது, இவங்களுடைய சம் ஆஃப் தர் எஃபிஷியன்சி இது, இவங்களுடைய சம் ஆஃப் தர் எஃபிஷியன்சி இதுன்னு சொல்லலாம். இப்போ பிஎன்சிக்கு எஃபிஷியன்சி என்னன்னா 1, அப்ப ஏவோட எஃபிஷியன்சி ஆட்டோமேட்டிக்கா 1 கிடைச்சிருமா. சரி, இது நாம கண்டுபிடிச்சிருக்கிற விஷயம். ஓகேவா, அவங்க ஒரு டேட்டா கொடுக்குறாங்க. If the ratio between the time taken by A to C is 1:5,
டைம் டேக்கன் ரேஷியோ ஏக்கும் சிக்கும் 1:5 எஃபிஷியன்சி ரேஷியோ வில் பி இன்வர்ஸ் தானே. நான் சொல்ற பாயிண்ட் நீங்க கண்டிப்பா புரிஞ்சுப்பீங்க. தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த ஒர்க் டன் பை தென் ஃபைண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டைம் டேக்கன் பை பி அண்ட் சி அலோன் அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா ஒர்க் டன் கிடையாது, டைம் டேக்கன். ஓகேவா, டைம் டேக்கன் பை பி அண்ட் சி அலோன்னு கேட்கலாம். ஆனா எனக்கு கேட்டது கன்ஃபார்மா தெரியும், சிக்கு மட்டும் எவ்வளவு நாட்கள்னு கேட்டாங்க. ஏன்னா நான் பயங்கரமா யோசிச்சு பண்ணிட்டு இருந்தேன். இங்க பார்த்து யோசிச்சோன்னா நல்லா தெளிவா கிடைக்குது. பாருங்களேன் என்னன்னு சொல்ற பாருங்க. இது நம்ம அப்ரோச் பண்ற விதம் வேற மாதிரி இருக்கு. இப்ப நம்மளோட அசம்ஷன் படி டோட்டல் ஒர்க் தான், ஒவ்வொருத்தவங்களோட எஃபிஷியன்சி இதுதான். ஓகே, அப்படின்னு தான் எடுத்துருக்கோம். ஆனா இங்க ஏகே எஃபிஷியன்சி 5 இருக்கிறது வாய்ப்பு இருக்கா? அப்ப கவனிங்க, எப்படி ரிலேட் பண்ண போறோம்னா, இங்க இருக்கிற 5 தான் நம்மளுடைய அசம்ஷன். தட் இஸ் இந்த 5 பார்ட் தான் இந்த 1க்கு ஈக்குவல். எந்த 1? இந்த 1க்கு ஈக்குவல். சிக்கோட எஃபிஷியன்சி வேணும்னா ஒரு பார்ட் எவ்வளவு? இப்படி பண்ண என்ன கிடைக்கும்னா சியோட எஃபிஷியன்சி கிடைக்குங்க. நான் சொல்றதை புரிஞ்சுக்க முடியும்னு தெரியல. 5 பார்ட் தான் 1க்கு ஈக்குவல்னா ஒரு பார்ட் எவ்வளவு? சி. அப்படி கண்டுபிடிச்சா சியோட எஃபிஷியன்சி கிடைக்கும். சரி, ஓகே. இப்ப நம்ம சி கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ பிஎன்சி ஆட் பண்ணா 1 தானே. பிஎன்சியும் ஆட் பண்ணா 1. சியோட எஃபிஷியன்சி 1/5. அப்ப 1னா இப்ப பியோட எஃபிஷியன்சி சொல்லலாம்ல 4/5. சரி, பியோட எஃபிஷியன்சி 4/5. நல்லா கவனிக்கணும். இப்ப அவங்க கேட்டிருக்கிறது என்னன்னா 48 டோட்டல் ஒர்க் டிவைடட் பை பிஎன்சியோட எஃபிஷியன்சியோட டிஃபரன்ஸ், அதுதான் போடணும் இல்லையா? அப்ப 4/5க்கும் அண்ட் தென் 1/5க்கும் உள்ள வித்தியாசம், தட் இஸ் விச் இஸ் நத்திங் பட் வாட்? 3/5. 48 டிவைடட் பை 3/5. இது கேன்சல் பண்ணீங்கன்னா 1 3s are 6 3s are 16 into 5 என்ன மல்டிபிளிகேஷன் இல்லையா? 80 days will be the correct answer for this particular question. செம்மையான கொஸ்டின், உண்மையாலுமே சொல்றேன். இது நம்ம எப்படி சொல்றது, ஒரு இப்போ ஆர்ஆர்பி அசிஸ்டன்ட் மெயின்ஸ்ல கூட இந்த அளவு கேட்கல. உண்மையா சொல்லணும்னா அசிஸ்டன்ட் மெயின்ஸ்ல கூட உங்களுக்கு இந்த மாதிரியான அளவுல ஸ்டாண்டர்ட்ல கேட்கல, கொஸ்டின் கேட்கல. ஓகே, ஸோ ஏஓ மெயின்ஸ் சார் ஏஓ ப்ரிலிம்ஸ் அப்படின்னு சொல்லும்போது கிட்டத்தட்ட ஒரு ஐபிபிஎஸ் பிஓ ப்ரிலிம்ஸ் லெவல்ல தான் இருந்தது. கண்டிப்பா இந்த கொஸ்டின்ஸ் எல்லாமே ஒரு சில கேள்விகள் ஈஸியா இருந்தாலும் ஒரு சில கேள்விகள் யோசிக்கிற மாதிரி இருந்தது. ஓகேவா, சில கொஸ்டின் டைம் டேக்கிங்கா இருக்கும். அது நம்ம எந்த கொஸ்டின் பிக் பண்ணி சால்வ் பண்றதுல தான் இருக்கு. ஓகேவா, தேங்க்யூ ஸோ மச். கண்டிப்பா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ மறக்காம இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ, நன்றி நன்றி நன்றி, வணக்கம். இதுக்கப்புறம் நிறைய வீடியோஸ் வருங்க. தொடர்ந்து வீடியோ பார்த்துக்கிட்டே இருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. ஏன்னா அரித்மெட்டிக்ன்றது நிறைய பேருக்கு ஒரு டிஃபிகல்ட்டான டாஸ்கா இருக்கு. அதை நம்ம ஈஸியாகிறதுக்கு தான் நிறைய செஷன், ஈவன் அன்அகாடமிலையுமே நம்ம ஸ்பெஷல் செஷன்ல அதிகமா ஃபோக்கஸ் பண்றது என்னன்னா அரித்மெட்டிக் தான். ஸோ அரித்மெட்டிக் கொஸ்டின்ஸ் எப்படிலாம் இருந்தா எப்படிலாம் ஈஸியா சால்வ் பண்றது, சில ஷார்ட்கட் ஸ்டேட்மெண்ட் எப்படி புரிஞ்சுக்கணும், எல்லாத்தையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம். ஸோ இப்போ எஸ்பிபிஓக்காக நான் குறிக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்றேன். கண்டிப்பா அது ரெகுலரா இருக்கும். சாட்டர்டே சண்டேஸ்ல இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இல்லைனாலும், பட் வீக் டேஸ்ல கண்டிப்பா இருக்குங்க. டெஃபினட்டா மாற்றமே இல்லை. ரெகுலரா 8 PM வந்துருங்க. டெய்லி 8 PM, டெய்லி 8 PM. ஓகே, டெய்லி 8 PM வந்துருங்க, மறந்துடாதீங்க. குறிக்கோள் ஓகே அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் எஸ்பிபிஓ ப்ரிலிம்ஸ்க்காக. ஓகே, எவ்வளோ மேக்சிமமா நம்ம ப்ராக்டிஸ் பண்ண முடியுமோ பண்ணுவோம். கிராக் பண்றதுக்கான வழி என்னன்னு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.